மச்சான் என்னடா சார மாதிரி போட்டு வச்சிரானுங்க. என்ன அடிக்கும் போது எங்கடா போயிருந்தா? மச்சான் அவனுக்கு அடிக்க தான் பொருள் எடுக்க போயிருந்தா. இப்ப அதுவோட முக்கியம் இரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாத. அவனை அச்ச அடியில ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனான்னு பேர் வந்துட கூடாதுடா. பசங்களை வர சொல்லு. சரி மச்சான் இரு கணேஷ் ஃபோன் பண்றேன். ஹலோ கணேஷ், ஜோசப் இங்க ஆளை சைட் அடிக்க வந்தாண்டா. அந்த ஏரியா பசங்க அவன டம்மி டிம்மி அச்சு போட்டு பைக் எல்லாம் வச்சு போட்டாங்கடா. கொஞ்சம் வா மச்சான் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனவனே. மச்சான் நான் வேலையா இருக்கேன்டா, வெயிடா. டேய் என்னடா நீ பேசுறது எக்கோ அடிக்குது. எங்கடாங்கற கொலாசத்தெல்லாம் கேக்குது. அதான் சொன்னல வேலையா இருக்கேன்டா, அப்புறம் பண்ற வெயிடா. டேய் மச்சான் கணேஷ் பேசும்போது எக்கோ அடிக்குதுடா. கேட்டா வேலையாகறான்டா. அவன் என்னைக்கு தாண்டா வேலையா இல்ல. அவனெல்லாம் பாத்ரூம்ல தாண்டா சாவே. பாலாக்கு போன் பண்ணு. சரி மச்சான் பண்றேன்டா. என்னடா ஆச்சு? பாட்டுடா பாடுறானா? ஓடுதுடா காலர் டியூன்டா. கட் பண்ணிட்டு போடுறா. ஆத்திர அவசரத்துக்கு இப்படி பண்றீங்களாடா. ஹலோ அத்தாரு 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 அத்தாரு. என்னடா ஆச்சு? பாட்டுடா ஓடுதா? பாடுறான்டா. பேசி தொலைடா. டேய் ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டேன். நான் உடனே எடுத்தா நீ எப்படி மத்த என் காலர் டியூனை ஃபுல்லா கேட்க முடியும்? அதான் பாட்டு எப்படி டேய் வெறி பத்தாதடா. இங்க ஜோசப் உயிர் போறான்ங்கறான்டா. உயிருக்கு போறான்னுக்குறானா? அப்ப எங்க அப்பா போன்ல உயிரின் உயிரை காலர் டியூன் வச்சுக்கிறேன், அதை கேட்டு ஃபோன் பண்ணு. டேய் டேய் மச்சான் பாலா சொதப்பிட்டான்டா. சாவ போறேன்னு நினைக்கிறேன்டா. கண்ணெல்லாம் இருட்டுதுடா. மச்சான் கொஞ்ச நேரம் உயிரை கையில போச்சுக்கடா. ராமுக்கு ஃபோன் பண்ணடா. உடனே வருவான்டா. நட்புக்காக உயிரை கொடுப்பான்டா. ஹலோ ராமே, ஜோசப் இங்க அச்சு போறான்டா. கொஞ்சம் வாடா. ஹலோ ஹலோ மச்சான், நீ பேசுறே கேளுடா. டேய் கேக்குதாடா? மச்சான் பைக்ல போயிடுறா. ஹலோ மச்சான் அப்புறம் ஃபோன் பண்ணுடா. டேய் வரானா? மச்சான் நீ வீட்ல இருந்தே பைக்ல போற மாதிரி பேச சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி பேசுறான்டா. இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுன்னு இந்த உலகத்துல நான் வாடுறதுக்கு செத்தே போறேன்டா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து. ப்ரோ அவர் எங்க போனாரு? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ப்ரோ. அவர் வந்தோடனே அவர்கிட்ட சொல்றேங்க, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எக்ஸ்ட்ரா பேசாதீங்க, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க, ரெடியா இருங்க. ப்ரோ ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா ப்ரோ? அப்படிதான் ப்ரோ, ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. காலர் பட்டன் போடுங்க, சாருக்கு பிடிக்காது. ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு போனாரு? நீங்க ப்ரோ சட்டையெல்லாம் வாங்குறீங்க? ப்ரோ எம்டி செம்ம ஜாலியான டைப்பா ப்ரோ. அவருக்கு அம்பி மாதிரி அம்சமா இருக்கிறவனோட அன்னியன் மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிறவனோட தான் பிடிக்குமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இந்த மாதிரி சட்டை அயன் பண்ணிட்டு டீசெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறவனால அவருக்கு பிடிக்காதான். சிம்பிளா சொல்லனா உள்ள போய் தில்லா தௌலத்தா பேசுறவனுக்கு தான் வேலை கொடுப்பாராம். ப்ரோ உண்மையிலே எப்படியா ப்ரோ சொல்லிட்டு போனாரு? எப்பா நான் நினைச்சிருந்த அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலே கப்சிப்பின்னு வேலையை வாங்கிட்டு போயிருக்க முடியும். எனக்கு ஏன் தட்டுல மட்டும் சோறு இருந்தா பார்த்தாது, பக்கத்துல இருக்க தட்டுலயே சோறு இருக்கணும். ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, திடீர்னு ஒரு நல்லவனை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ப முடியல ப்ரோ. அதான் ப்ரோ நீங்க செஞ்ச உதவிகளாம் நான் என்ன கைமாறு சேவ் போறேனே தெரியல ப்ரோ. கைமாறலாம் வேணாம் ப்ரோ, நல்லபடியா உள்ள போயிட்டு வாங்க, அதுவே போதும். ஹரிகரன் அந்த வர சார். டேக் யூ சீட். ஸ்வீட்லாம் வேணாம் சார், வரவல்ல தான் ரோஸ் மில்க் குடிச்சேன். கடைக்காரன் அக்கறையே இல்லாம சக்கரை அள்ளி போட்டான் சார், அதுவே தகட்டுது. வாட் சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பொய்ய அச்சு பேசுறதை விட உண்மையை ஒச்சு பேசுறதா உங்களுக்கு பிடிக்குமாமே. உண்மையா இருப்பேன் சார், நீங்க என்ன வேலை வேணா கொடுங்க, என்னன்னு கேட்காம செய்வேன். வாட் என்ன சார் வந்ததுல இருந்து வாத்து மாதிரி வாட் வாட்னு பாதியில நிறுத்தினீங்க? ஃப்ரீயா பேசுங்க சார். கெட் அவுட். புரியல சார். வெளியே போன்னு சொன்னேன். என்ன சார் ஜாலியா தானே பேசுகிறான் ரமேஷ் சார். என்னது இது? சார் சார் சாரி சார். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வந்திருக்கீங்க? சார் ஸ்ட்ரிக்ட் டீசெண்டா வாங்கன்னு சொன்னேனே ப்ரோ அவட்ட. ஒழுங்கா சொல்லி கூப்பிட்டு மாட்டீங்களா? வெளியே போக சொல்லுங்க அவனை. ப்ரோ சார் டென்ஷன் ஆறாரு, போங்க ப்ரோ. ஏன்டா அப்படி பண்ண? இந்த வேலை கிடைக்கலாம் எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு தொத்திருவான் தல. எங்க அப்பா என்ன கொன்றுவான்டா. இந்த எச்ச பொழப்பு நீ பொழைக்கிறதுக்கு. நம்மள காப்பாத்திக்கிறது பெரிய எச்சத்தனம்னா எச்சத்தனம் பண்ணுவோம். ஜோசப் கம்மிங் சார். ஹலோ ஹலோ. டேய் லூசாடா நீ, ஃபோன் பேசினா வண்டி ஓட்டுவியா? ஒரு அர்ஜென்ட்டான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னடா அர்ஜென்ட் உனக்கு? மழை வரதுக்குள்ள மாடியில இருக்க துணி எடுக்க சொல்லி வீட்ல இருந்து தலைக்கு மேல பிரஷர். டேய் எதுக்குடா பேசுற? வெறி பேசுறியா? சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன், நான் ஒரு யூடியூபர். நீ யாரா அவனாரு? வண்டி இண்டிகேட்டர் எல்லாம் வந்துச்சு, மரியாதை காசு கொடுத்துட்டு போ. சார் ரோடுனா விபத்து நடக்கத்தான் செய்யும், நாம தான் சுமூகமா பேசி தீக்கணும். டேய் பேசிலாம் தீக்க முடியாது, பசங்களை வர சொன்ன இங்கே உன்னை உரிச்சு தொங்க விட்டுருவானுங்க, மரியாதை காசு தர்றா. சார் வன்முறைய கையாளாதீங்க, இருங்க என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாடுறா. என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, சீக்கிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அனுப்பி விடுறா டக்குன்னு. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.0. டேய் வெறி பேசுறியாடா?
நான் வேணா உங்களுக்கு ஒரு வாயை அனுப்புறேன், மிச்சம் ஒரு வாயை கேட்காதீங்க. ஏன்டா ஏன்னா யாருமே என்ன ஒரு ரூபா கூட இல்லாத பிச்சைக்கார பையன்னு இலக்காரமா பேசிடக்கூடாது. டேய் நான் உன்னை எங்கேயாச்சும் சாவ வச்சிருவேன்டா. யார்கிட்ட கேட்டு அனுப்பி விடுறா டக்குன்னு. நான் வேலைக்கு போகணும்டா, டைம் ஆகுதுடா. வேலைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நம்ம கிட்ட வீட்ல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அந்த ஜாப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் பிடிக்கணும் கமெண்ட்ல சிவப்பு கலர் ஆட் போடுங்க, பல்சர் பைக் பிடிக்கணும் பச்சை கலர் ஆட் போடுங்க. இல்ல இது வேலை ஆகாது, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ வேணாம் சார், விட்டுருங்க. உங்க பொண்ணுக்கு வெளியெல்லாம் மாப்பிள்ளை தர்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்க வீட்டுக்குள்ளேவா தேடுவாங்க? இல்லங்க, உங்க பொண்ணும் என் பையனும் லவ் பண்றாங்க, அதான் பேசி முடிச்சிடலான்னு. என் பொண்ணும் சொன்னாங்க, கண்ட நாய்க்கெல்லாம் தர முடியாது, விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன்ட்டேன். என் பையனும் சொன்னாங்க, அந்த ஆளு லூசு மாதிரி பேசுவான், கம்மன் இருமான்ட்டு. ஆனா நீங்க நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. என்ன தம்பி? சார் அப்படிலாம் இல்ல சார். ஏமா இப்படிலாம் பேசுறேன்? அப்புறம் நான் வந்தாலும் கூட மயிர் மாதிரி பேசுறோம். சரி காஃபி குடிங்க. சார் காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி இதை போய் நல்லா இருக்குதுன்ற வீட்டுல போட்ட போட்ட நொட்டாங்களா? என்னமா பேசுறீங்க? புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே, எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? இதையாம இப்ப சொல்ற? சாரிப்பா, நேத்து வடச்சனை பாத்துட்டேன், அதான் தெரியாம. இரு இப்ப பேச்சு மாத்திர. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்காளேங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுறா சேவ் பண்ணாதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. சரி அது இருக்கட்டும். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பி படிச்சிருக்கேன் சார். பி. அப்ப வேலை இல்ல? ஆமா சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே கிடைச்சிடும் சார். சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அது என்ன ஊழையா? வேலைப்பா. உங்க பையன் எப்படிங்க என் பொண்ணை நல்லா பாத்துப்பா நான் நம்புறது? உங்க பொண்டாட்டி வேணா ஒரு மாசம் அனுப்பிச்சு விடுங்க, எப்படி பாத்துப்போம் தெரியும். ஓ எந்திரிமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், லூஸ் மாதிரி பேசுங்க. தயவு செய்து அமைதியா இருமா சார். சார் உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். ஏய் சீ வெளிய போடா, நான் சாவல வரைக்கும் என் பொண்ணு கிடையாதுடா. என்னடா தம்பி இப்பெல்லாம் அட்டியாண்ட வரதே இல்ல? இல்ல நான் எக்ஸாம் போய் நின்றேன், அதான் நான் வர முடியல. இன்னைக்கு தான் முடிஞ்சுது. நாளைல லீவு தானா? நாளைல லீவா? சூப்பர்ரா. அப்ப நாளைக்கு தடா போமா, வரியா? நாளைக்கேவா? ஆமாடா, என்னாச்சு? நோ, என் கிளாஸ் பசங்களா ஒரு மாசமா தடா போறேன்னு பிளான் போட்டு இன்னும் போகாம நீங்க என்ன இன்னைக்கே பிளான் போட்டு நாளைக்கே போலான்றீங்க? என்னடா அவன் இதுக்கே இப்படி சொல்றான்? இது ஒரு ட்ரிப்பே போயிருக்க மாட்டான் போலியே. அப்பனா தடா கூட அப்புறம் போய்க்கலாம்டா. மூணார் போயிடலாமா? மதன் வீடு கூட அங்கதான் இருக்கு. ஸ்டே கூட அவன் பாத்துப்பான், வெறும் போயிட்டு வர செலவு தான். என்னடா உனக்கு ஓகேவா? நான் எனக்கு ஓகேனா. டேய் மூணார்லாம் வேணாடா. எத்தனை வாட்டா போறது? நான் போனதுல நான் ஒரு வாட்டி போலானா. தம்பி மூணார்ல இருக்கிற முட்டு சந்து முத கொண்டு சுத்தி பாத்துட்டேன்டா, சலிச்சு போச்சுடா. இப்பதான் ஃப்ரெண்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தான், டொஷுக்கு. சூப்பரா இருக்குதான், அங்க வேணா போலாம். டொஷா? அது என்னண்ணா, எங்கண்ணா இருக்கு? இமாச்சல் பிரதேசரா, பனி பிரதேசம், அருமையாகுதான். டேய் அங்கெல்லாம் கிளைமேட் மைனஸ்ல இருக்கும்டா. எனக்கெல்லாம் மழை பெய்ய போதுன்னு செய்தி கிடையில ஜுரம் வந்துரும். அதெல்லாம் வேலையாவது. டொஷ் போறதுக்கு அங்க இருந்து பக்கத்துல தாய்லாந்து அழகா போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? பெஸ்ட். உனக்கு ஓகேவாடா? நோ, என்னண்ணா ஓகேவான்னு கேக்குறீங்க? நோ, எனக்கு கேட்கும் போதே புள்ள இருக்குதுண்ணா. கையில கால உண்டாது வீட்டுல காசு உசார் பண்ணிடுறேன். போயிடலாண்ணா. திரும்ப சண்டி குடி போலாமா? போலாம்டா. வாடா தம்பி நீயும். நான் இல்லண்ணா, நீங்க போங்கண்ணா. வீட்டுல பேசணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ண்ணா. எதுக்குடா? தாய்லாந்துக்குண்ணா. தாய்லாண்டா? என்னடா இவன் ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் சீரியஸா எடுத்துக்கலாம் போல. டேய் தம்பி இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்க கூடாதுடா. அப்பப்ப இப்படிதான் கற்பனையிலே பல ஊர் போவோம். கொஞ்ச நேரம் பேசணுமா, சந்தோஷமா இருந்தோமான்னு திரும்ப வந்துடணும். இதுக்கோசரம் வேணா செலவு பண்ணிட்டு போவானடா. போன வாரம் போர்ச்சுகல் போனா, ரொனால்டோ பார்த்து பேசிட்டு வந்தோம். அடுத்த வாரம் அர்ஜென்டினா போவோம். என்ன சொல்ற? நோ, என்னண்ணா சொல்றீங்க? அப்ப நீங்க ட்ரிப்பே போனது இல்லையா? டேய் நாங்களாம் ஒன்னா பிளான் போட்டு தூக்குற மெரினா பீச் கூட போனது இல்லடா. ஓ ஏன்னா இப்படி பண்றீங்க? வெறுப்பாவதுண்ணா எனக்கு. சரி அதை விடுறா, வா டீ குடிக்க போலாம். மூணாத்தர் கடைக்கு போயிடலாமா? மவுண்ட் ரோடு போலாம்டா. மவுண்ட் ரோடு போறதுக்கு பல்லாவரம் போலாம். தம்பி அங்க ஏதோ பூனைப்பல்ல டீ போறாங்களாடா, சூப்பரா இருக்குதான். ஏய் பல்லாவரம் போறதுக்கு டேய் டேய் டீயை கூட இப்படி கற்பனையில குடிப்பீங்க? போடா.